வணக்கம். இந்த வீடியோவில் வி ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஸ்கார்ஃப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் இந்த ஸ்கார்ஃப் தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லி ஸ்கார்ஃப். ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணலாம். இந்த ஸ்கார்ஃப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் அக்ரிலிக் yarn தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த yarn பார்த்திங்கன்னா கங்கா அக்ரோவூல்ஸ்லேருந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆம்ரே yarn. இது பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸோட ஷேடில் இருக்கும். ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 8 ply yarn விட கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 3 இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட ரெக்கமெண்டட் சைஸ் பார்த்திங்கன்னா 4 mm ஹூக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் இந்த வீடியோக்கு வந்து 4.5 mm ஹூக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் லூஸாக வேணும், பெருசு பெருசாக வேணுன்றதுக்காக நான் இந்த ஹூக் யூஸ் பண்ண போகிறேன். யானோட இந்த பேக்கேஜிங் பேர் வந்து ஸ்கெயின். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்லாங் ஷேப்பில் வந்துட்டு நமக்கு யானை பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த யான் எண்டை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா இப்படி மேலவே சுற்றி இருக்கும். யான் எண்ட் வந்து நம்ம இப்படி அவுட்டர் சைட்லேருந்து எடுத்து ஒர்க் பண்ணுவோம். இது வந்து மேலவே இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா சென்டர் புல்னால் என்னென்னா, இந்த யானை இப்படி திருப்பி பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் உள்ளே வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இப்படி ஃபிங்கர்ஸை விட்டு கொத்தா யான் வரும். அதை வந்து இப்படி வெளியில் இழுக்கணும். இழுத்து பார்த்தோன்னா நமக்கு யானோட இன்னொரு எண்டு வந்து நமக்கு கிடச்சிரும். இதுலேருந்து நம்ம யானோட இன்னொரு எண்டை வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். எதனால் இந்த சென்ட்ரல் புல் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு சென்டர் புல்லேருந்து எடுக்கும்போது ஒர்க் பண்ணும்போது யான் நல்லா ஸ்மூத்தாக வரும், ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அதனால தான் நம்ம வந்து சென்டர் புல் வந்து நிறையா பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதை மட்டும் நம்ம கொஞ்சம் சிக்கு இல்லாமல் பிரித்து எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறமா இந்த ஸ்கெயின் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது இதிலேருந்து நான் யானோட இன்னொரு எண்டை எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்கெயினை ஓரமாக வச்சிடலாம். இந்த ஸ்கெயின்லேருந்து இந்த லேபிளை நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்ல, ரிமூவ் பண்ணாமலே அப்படியே வச்சுக்கலாம். இந்த யானை இப்போ ஓரமாக வச்சுட்டு இந்த எண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த யான் மூமெண்ட் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஒர்க் பண்ண ஈஸியாக நமக்கு வந்து யான் மூவ் ஆகும். இப்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஸ்கார்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லிப் நாட் போடுறதுக்கு யானோட எண்டை கொஞ்சம் விட்டுறணும். விட்டுட்டு இந்த ஃபிங்கர் மேலே இப்படி யானை இப்படி சுற்றி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணும். பாருங்கள், இந்த மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த லூப்புக்குள்ளே இந்த யானோட எண்டு விட்டோம் இல்லையா, அதை பிடிச்சி இப்படி இழுத்து டைட் பண்ணணும். டைட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் ஸ்லிப் நாட். இது பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ஸ்லிப் நாட் போடணும். நான் மறுபடியும் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி விரலில் இப்படி யானை இப்படி ஒரு வாட்டி சுற்றிக்கணும். சுற்றிட்டு இப்படி நம்ம ரிமூவ் பண்ணோன்னா லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்குள்ளே யான் எண்டை இதுக்குள்ளே பிடிச்சி இப்படி இழுத்தோன்னா நமக்கு ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். இந்த நாட்டுக்கு பேர் தான் ஸ்லிப் நாட். ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறமா நம்ம எந்த சைஸ் ஹூக் யூஸ் பண்ணுறோமோ அதை இந்த நாட்குள்ளே விட்டு இப்படியே அந்த யானோட எண்டை பிடிச்சி இழுக்கணும். இழுத்தோன்னா நமக்கு அந்த ஹூக்கோடு ஒட்டி அந்த நாட் வந்து டைட் ஆகிடும். ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. இந்த ஹூக் வந்து இப்படி ஈஸியாக மூவ் ஆகிற அளவுக்கு நம்ம டைட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டு டைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போடணும். இப்போது நம்ம பண்ண போகிற ஸ்கார்ஃபுக்கு வந்து வி ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறேன். வி ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபவுண்டேஷன் செயின் போடணுன்னா, நீங்கள் போடுற அந்த நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கணும். அதாவது 21, 24 அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கணும்.
நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்கார்ஃபோட அகலம் எவ்வளோ வேணுன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். டிசைட் பண்ணிவிட்டு அந்த அகலத்துக்கு நம்ம செயின்ஸ் போடணும். அந்த போடுற செயின்ஸ் வந்துட்டு மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கணும். நீங்கள் என்ன யான் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்ன ஹூக் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்பர் ஆஃப் செயின்ஸ் வந்து வேரி ஆகும். இப்போது நான் போடுற ப்ராஜெக்ட்டுக்கு இந்த யானும் இந்த ஹூக் சைஸும் யூஸ் பண்ணி நான் ஒரு 30 ஸ்டிச்சஸ் போடுறேன், செயின் ஸ்டிச்சஸ் போடுறேன். நீங்கள் என்ன யானும் ஹூக் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேரி ஆகும். நான் போடுறதே தான் அப்படியே ஃபாலோ பண்ணணுன்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை விட இன்னும் திக்கான யான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 விட கம்மியாக தான் தேவைப்படும். இதை விட தின்னான யான் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 30 விட அதிகமான செயின்ஸ் தேவைப்படும். அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நீங்கள் எந்த யான் எந்த ஹூக் வேணாலும் வச்சு இதே ஸ்கார்ஃபை பண்ணலாம். இப்போது அடுத்து செயின் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த டெய்ல் எண்ட் அப்படி விட்டுட்டு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கெயினை நோக்கி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து ஒர்க்கிங் ஆன். இந்த ஒர்க்கிங் ஆனை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த நாட்டை இப்படி இந்த 2 விரலால் பிடிச்சிட்டு ஒர்க்கிங் ஆனை இந்த 2 விரலால் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு பாருங்கள், இந்த ஹூக் இருக்கு இல்லையா, இந்த ஹூக்கை யானுக்கு அடியில் இப்படி கொண்டு போயிட்டு இப்படி மேலே திருப்பி அந்த ஒர்க்கிங் ஆனை பிடிச்சி இந்த லூப் வழியாக இப்படி வெளியில் இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்தோன்னா நமக்கு ஒரு ஸ்டிச் ஃபார்ம் ஆகும் இல்லையா, இதுதான் செயின் ஸ்டிச். இதே மாதிரி நம்ம 30 செயின்ஸ் போடணும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஒர்க்கிங் யானுக்கு அடியில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹூக்காக விட்டுணும். விட்டுட்டு மேலே போய் அந்த ஒர்க்கிங் யானை பிடிக்கணும். பிடிச்சி அப்படியே இழுத்திங்கன்னா அழகாக அந்த லூப் வழியாக வெளியில் வரும். இது நல்லா ஸ்மூத்தாக மூவ் ஆகும். இதே மாதிரி 30 செயின்ஸ் போடணும். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. இப்போது 30 செயின்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 30 செயின்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. இந்த ஹூக்கில் இருக்கு இல்லையா, இது வந்து லூப்பு, அதை வந்து செயினாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த லூப்புக்கு கீழே இருக்கு இல்லையா, இதிலேருந்து தான் நம்ம செயின் கவுண்ட் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 செயின்ஸ் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் செயின்ஸ் போடுறீங்களோ அது கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு செயின் மிஸ் ஆகிட்டாலும் நமக்கு வி ஸ்டிச் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நமக்கு நம்பர் ஆஃப் செயின்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல் கண்டிப்பாக இருக்கணும். இப்போது நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வி ஸ்டிச் பார்த்திங்கன்னா டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செயினுக்கான டபுள் க்ரோஷேவாக 2 செயின் போட்டுட்டு இந்த செயின், அதாவது லூப்லேருந்து 4th செயின், இப்போது 1 2 3 4 இந்த 4th செயின்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே போடணும். டபுள் க்ரோஷே எப்படி போடணுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கிங் யானை இப்படி ஒரு வாட்டி ஹூக்கில் சுற்றிக்கணும். அடுத்து எந்த செயின்குள்ளே நமக்கு டபுள் க்ரோஷே வேணுமோ அதுக்குள்ளே ஹூக்கை விடணும். உள்ளே விட்டுட்டு மறுபடியும் இந்த ஒர்க்கிங் யானுக்கு அடியில் போய் மேலே பிடிச்சி இழுத்து இந்த செயினுக்கு வெளியில் இப்படி கொண்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹூக்கில் 3 லூப் இருக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா மறுபடியும் அந்த ஒர்க்கிங் யானை பிடிச்சி இந்த ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக மட்டும் இப்படி வெளியில் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஹூக்கில் நமக்கு 2 லூப் இருக்கும். மறுபடியும் அந்த ஒர்க்கிங் யானை பிடிச்சி இந்த 2 லூப் வழியாகவும் வெளியே கொண்டு வந்து நம்ம விட்டுறணும். இப்போ நமக்கு ஒரு ஸ்டிச்சு ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கு பேர் தான் டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுங்கிறது டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.
அதை பார்த்து நீங்கள் கிளியராக கற்றுக்கோங்க. இப்படி டபுள் க்ரோஷே போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா ஒரு செயின் போடணும். ஒரு செயின் போட்டுட்டு மறுபடி நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா ஒரு டபுள் க்ரோஷே, அதே செயின்குள்ளேயே ஹூக்கை விட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே போடணும். இப்போ நமக்கு ஒரு ஸ்டிச்சு ஃபார்ம் ஆகிருக்கும். பார்த்தோன்னா நமக்கு இப்படி வி மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் வி ஸ்டிச். ஒரே செயின்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், இன்னொரு டபுள் க்ரோஷே இப்படி போடும்போது நமக்கு ஒரு ஸ்டிச் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டிச் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வி ஸ்டிச். இப்போது அடுத்த ஸ்டிச் எங்கே போடணுன்னா, நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா செயின்னு, இந்த செயின்குள்ளே தானே இந்த ஸ்டிச் பண்ணோம். அதுக்கு அடுத்து இருக்க 2 செயினை ஸ்கிப் பண்ணிடணும். 1 2 இந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த செயின்குள்ளே அதே ஸ்டெப்பை மறுபடியும் ஃபாலோ பண்ணும். ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், இன்னொரு டபுள் க்ரோஷே. பாருங்கள், நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு கிடச்சிருச்சு. இப்படி வி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஸ்டிச் எங்கே போடணுன்னா, 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவதாக இருக்க செயின்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவது செயின்குள்ளே ஹூக்கை விட்டு ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. மறுபடி இந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவது செயின்குள்ளே ஹூக்கை விட்டு ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷே மட்டும் போட தெரிஞ்சால் போதும். இந்த ஸ்டிச் வி ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதே மாதிரி இந்த ரோவோட எண்டு வரைக்கும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ரோ போட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா வி மாதிரி இருக்கும். இப்போ நான் 30 செயின்ஸ் போட்டு அதுக்கு மேலே வி ஸ்டிச் பண்ணேன். எனக்கு வந்து 10 வி ஸ்டிச்சஸ் வந்து கிடச்சிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே மாதிரி நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் செயின்ஸ் போடுறீங்களோ அது மல்டிபிள் ஆஃப் 3ஆக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த நம்பரை வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அத்தனை நம்பர் ஆஃப் வி ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக வி ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு செயின் இருக்கும். இந்த செயின்குள்ளே இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ரோ. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த செயினுக்கான டபுள் க்ரோஷேவாக 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறமா 10 வி ஸ்டிச் போட்டோம். அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு டபுள் க்ரோஷே போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த 2 எண்ட்லேயும் வந்துட்டு நமக்கு ஒரு டபுள் க்ரோஷே இருந்தால் தான் எட்ஜஸ் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி தான் வி ஸ்டிச் பேட்டர்ன் இருக்கும். இப்போது செகண்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 செயின் போட்டு டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நமக்கு நம்ம ஆல்ரெடி போட்ட வி ஸ்டிச்சஸ்லாம் இந்த மாதிரி தெரியும். இந்த ஒவ்வொரு வி ஸ்டிச்சுக்கும் நடுவில் இந்த மாதிரி கேப் இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம இந்த ரோக்கான
வி ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக போட்ட வி ஸ்டிச்சில் இருக்க கேப்பில் இந்த ரோக்கான வி ஸ்டிச்சை போட போகிறோம். பாருங்கள், இந்த 2 செயின்ஸ் போட்டதுக்கப்புறமா இந்த வீக்கு நடுவில் இருக்க கேப்பில் ஹூக்கை விட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடணும். அங்கேருந்து ஒரு செயின், அப்புறம் மறுபடி ஒரு டபுள் க்ரோஷே அதே கேப்பில். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கேப் இருக்கும். எந்த கேப்பில் போடுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. கரெக்டாக இந்த வீக்கு நடுவில் இருக்க கேப்பில் மட்டும்தான் போடணும். நீங்கள் இந்த கேப்லலாம் மாற்றி போட்டுறக்கூடாது. ஸோ நம்ம ஆல்ரெடி போட்ட வி ஸ்டிச்சுக்கு சென்டரில் இருக்க கேப்பில் மட்டும்தான் போடணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த வி ஸ்டிச் முடித்ததுக்கப்புறமா அடுத்த வி ஸ்டிச் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்க கேப்புக்குள்ளே போடணும். அந்த வி பேட்டர்ன் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நடுவில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அடுத்து இந்த வி ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. மறுபடி இன்னொரு டபுள் க்ரோஷே, செயின், டபுள் க்ரோஷே. இதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே போகணும். இந்த ரோவோட எண்ட் வரைக்கும் போட்டுட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பாருங்கள், இந்த ரோவோட எண்ட் வரைக்கும் வந்துட்டேன். இது வந்து ஃபைனல் வி ஸ்டிச்சு. அந்த ஃபைனல் வி ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் போட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டோம். இப்போது நமக்கு இந்த ரோவை எண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, பாருங்க, இந்த இடத்துல ஒரு செயின் மாதிரி தெரியும். இப்படி டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செயின் இருக்கும். இந்த செயின்குள்ளே ஹூக்கை விட்டு ஒரு டபுள் க்ரோஷே. இந்த ஃபைனலாக ஒரு டபுள் க்ரோஷே கண்டிப்பாக போட்டுட்டு தான் நெக்ஸ்ட் ரோ போகணும். அப்போ தான் எட்ஜஸ் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போது நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மறுபடி இங்கே 2 செயின் போட்டுட்டு இதை அப்படியே டர்ன் பண்ணி ஒவ்வொரு வி ஸ்டிச்சுக்கும் நடுவில் ஹூக்கை விட்டு நம்ம அடுத்த ரோவுக்கான வி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வி ஸ்டிச் பேட்டர்ன். இந்த மாதிரி நீங்கள் சாலிட் கலரில் கூட பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி இந்த ரோ எண்ட் வரைக்கும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ரோவோட எண்ட் வரைக்கும் வி ஸ்டிச் போட்டுட்டேன். ஃபைனலாக ஒரு டபுள் க்ரோஷே போட்டு தான் நம்ம அதை ஃபினிஷ் பண்ணோம். இந்த இடத்துல ஒரு செயின் மாதிரி தெரியும். அந்த செயின்குள்ளே ஹூக்கை விட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டு இந்த ரோ வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் 2 செயின் போட்டு அப்படியே டர்ன் பண்ணி ஒவ்வொரு வி ஸ்டிச்சுக்கும் நடுவில் நம்ம அடுத்த வி ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி உங்களுக்கு எந்த லென்த்தில் ஸ்கார்ஃப் தேவையோ அத்தனை ரோஸ் வந்து நீங்கள் போட்டுகிட்டே போகணும். இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் இந்த வி வந்து நல்லா டிஃபைன்டாக அழகாக தெரியும். அடுத்த ரோவோட வி இதில் முடிகிற மாதிரி நமக்கு இருக்கும். எல்லா இதுலேயும் பாருங்கள்.
ஒரு வீக்கு மேலே ஒரு வி அந்த மாதிரி போட்ட மாதிரி இருக்கும். இப்படி திருப்பி பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி எல்லா ரோஸும் ஒரே மாதிரி போடுறதுக்கு பேர் வந்து ரோ ரிப்பீட்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த வி ஸ்டிச் வச்சு நம்ம பண்ண இந்த ஸ்கார்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு ஒர்க் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். யான் கன்சப்ஷனும் கம்மியாக தான் இருக்கும். இதே மாதிரி நான் வந்து எனக்கு தேவையான லென்த் வரைக்கும் இந்த ஸ்கார்ஃபை போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்கார்ஃப் வந்து நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதான் வந்து ஃபைனல் ரோ. இந்த ஃபைனல் ரோவில் எப்படி ஃபினிஷ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த ஃபைனலாக இந்த டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா ஒரு செயின் போட்டு கொஞ்சம் யானை விட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அந்த யானோட டைலை பிடிச்சி இப்படி வெளியில் இழுத்து இந்த செயினை டைட் பண்ணும். இப்படி டைட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து நம்ம பண்ண ப்ராஜெக்ட் வந்து செக்யூர் ஆகிடும். இப்போ வந்து டேப்பஸ்ட்ரி நீடில் இருக்கும் இந்த மாதிரி. அந்த நீடிலுக்குள்ளே இந்த யானோட எண்டை விட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம முடித்தோமோ அங்கேயே அந்த ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் இப்படி அந்த யானோட எண்டை வீவ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா யானோட எண்ட் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு விசிபிளாக தெரியாது. நம்ம அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னா ஃபுல் ப்ராஜெக்ட்டும் பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி யான் எண்டை எப்பயும் கட் பண்ணக்கூடாது. யான் எண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபைனலாக வீவ் பண்ணணும். பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலையும் இந்த மாதிரி இருக்கும். இந்த யானோட எண்டையும் நம்ம இந்த இடத்துல வியூ பண்ணிக்கலாம். வியூ பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது பாருங்கள், ரெண்டு எண்டையும் வியூ பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்கார்ஃபோட இந்த எட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ஈவனாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஒர்க்கும் நல்லா ஈவனாக வரணும். எல்லா ரோலையும் அந்த போடுற ஸ்டிச்சஸோட கவுண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எந்த தப்பும் பண்ணாமல் கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு இதோட போதுன்னா விட்டுறலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும் அப்படின்னா நம்ம இந்த எண்ட்லலாம் வந்து ஃப்ரிஞ்ச் மாதிரி ஆட் பண்ணலாம். அதை எப்படி ஆட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரிஞ்சஸ் ஆட் பண்ணுறதுக்கு எந்த கலர் யான் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் சேம் யானே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த லென்த் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கட் பண்ணாமல் அதே அளவுலேயே ஒரு 10 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணும். 3 4 5 6 7 8 9 10 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த சென்டரை இப்படி நல்லா முறுக்கிக்கணும். முறுக்கிட்டால் இந்த மாதிரி ஒன்றா வரும். இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹூக் எடுத்து எந்த இடத்துல நமக்கு அட்டாச் பண்ணுமோ அங்கே ஹூக்கை விட்டு இந்த முறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பார்ட்டை மட்டும் இப்படி ஒரு சைடில் விட்டு இன்னொரு சைடில் எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல லூப் மாதிரி வரும் பாருங்கள். எடுத்ததுக்கப்புறம் இங்கே லூப் மாதிரி இருக்கா, இந்த லூப்புக்குள்ளே இந்த யான் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் இப்படி உள்ளே விட்டு
இப்படி வெளியே இழுத்து இதை அப்படியே டைட் பண்ணோன்னா அழகாக நமக்கு ஃப்ரிஞ்ச் மாதிரி கிடச்சிரும். ஈஸியாக அட்டாச் ஆகிடும். நல்லா இதை டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்துட்டு என்ன பண்ணோன்னா ஈவனாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இந்த லூப்ஸ் எல்லாம் இப்படி கட் பண்ணி விட்டுட்டு ஈவன் அவுட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே லென்த்தில் இருக்க மாதிரி. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஈவன் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக ஃப்ரிஞ்ச் மாதிரி நமக்கு கிடைக்கும். நான் இன்னொன்று அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதோட சென்டரை நல்லா இப்படி முறுக்கிட்டு எந்த இடத்துல வேணுமோ அதுக்கு கீழே இப்படி வச்சு, இதில் வந்து ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக வருது. இதுவே ஹோல் சின்னதாக இருக்குது வரல அப்படின்னா நீங்கள் ஹூக்கை வச்சு இழுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்துட்டு இந்த சென்டர் இப்படி ஓப்பன் பண்ணி இந்த எண்டில் இருக்க யான் ஃபுல்லாக ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் இந்த பக்கம் எடுத்துடணும். எடுத்துட்டால் பாருங்கள் இந்த மாதிரி வரும். இதை அப்படி பிடிச்சி டைட் பண்ணோன்னா நமக்கு அழகாக அப்படியே நாட் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகிடும். நல்லா டைட் பண்ணிக்கணும். நமக்கு ஈஸியாக இந்த ஃப்ரிஞ்ச் வந்து அட்டாச் ஆகிடும். இப்போ அட்டாச் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு எண்ட்லேயும் அட்டாச் பண்ணும். ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இது ரெண்டு பக்கமும் ஃப்ரிஞ்சஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ரிஞ்சஸோட லென்த் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கூட. ஃபைனலாக இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்கார்ஃப் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நல்ல லைட் வெயிட் தான். ஈஸியாக கேரி பண்ணலாம். ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. இந்த பேட்டர்னே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மெஷ் மாதிரி இருக்கும். ஃபைனலாக இந்த பாருங்கள், ஹோலாக இருக்கு இல்லையா, இதுவே பார்த்தா நமக்கு ஒரு மெஷ் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி லேர்னிங்.